والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا تجعل مع الله إلها آخر فتقعد مذموما مخذولا وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பதினைஞ்சாவது ஜுஸு சுபஹானல்லதி என்று துவங்கக்கூடிய அந்த ஜுஸு சூரா 17வது சூரா பனு இஸ்ராயில் என்ற பெயரை கொண்ட சூரா. இதிலே 22வது ஆயத்திலிருந்து 39வது ஆயத்து வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ச்சியாக 25 உபதேசங்களை செய்கிறான். மனித வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான 25 உபதேசங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதிலே நமக்கு வழங்குகிறான். இந்த வசனங்களுடைய விளக்கத்தை நாம் சுருக்கமாக பார்ப்போம். குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையும் அதனுடைய விளக்கம் நீண்ட நெடிய விளக்கம். எவ்வளவு முடியுமோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாவிலிருந்து எதை வெளிப்படுத்துகிறானோ அதை நாம் சுருக்கமாக இப்போது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்: லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபதக்உத மذموما மக்தூலா. அல்லாஹுவோடு வேறு யாரையும் நீங்கள் இணையாக ஆக்காதீர்கள். தௌஹீதில் இருந்து விஷயத்தை ஆரம்பிக்கிறான். அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது. அல்லாஹுவோடு நீங்கள் யாரையும் இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்விற்கு வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு கட்டாய விதியாக ஆக்கியிருக்கிறான், அவனை தவிர உங்களுடைய வணக்கம் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப அஸ்திவாரம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை கொண்டுதான் நடக்கிறது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, விதி அது நல்லதோ கெட்டதோ இவைகள் யாவும் அல்லாஹ்வின் மூலமாக மட்டும்தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதை அலைமோத விடக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நம்பிக்கை ஒரு இஸ்லாமியனுக்கு மிக அவசியமான ஒன்று. இந்த முழு உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனத்தை உண்டாக்கிவிட முடியும் என்ற அத்துணை பேரும் சேர்ந்து முயற்சிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்தில் அந்த பிரயோஜனம் நம்மை வந்தடையக்கூடாது என்று இருக்குமானால் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை பேரும் சேர்ந்து முயற்சித்தாலும் கூட நமக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விட முடியாது. அல்லாஹ் நம் விஷயத்தில் எதை எழுதியிருக்கிறானோ அது மட்டும்தான் நம்மை வந்து அணுகும். குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, நபியே தாங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் நம்மை வந்து அணுகாது. அதேபோல் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை பேரும் நமக்கு எதிராக இடையூறு செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் அந்த இடையூறு வந்துவிடக்கூடாது என்று இருக்குமானால் இந்த உலகத்திலே உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்று சேர்ந்து முயற்சித்தாலும் நமக்கு எந்த இடையூறும் செய்திட முடியாது. இது ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டிய நம்பிக்கை.
எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே தாங்கள் சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள், மனதிலே ஆழமாக பதியும் வரை சொல்லிக்கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், அரசனுக்கெல்லாம் பேரரசனே, தோத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியோருக்கு அரசாட்சியை வழங்குகிறாய். வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியோரிடமிருந்து அரசாட்சியை பறித்துக் கொள்கிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நாடியோரை கண்ணியத்தின் உச்சஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கிறாய். வ துதில்லு மன் தஷா, நாடியோரை கேவலத்திற்கும் கேவலமாக ஆளாக்குகிறாய். பியதிக்கல் கைர், எல்லாம் உன் கைவசம் தான் இருக்கிறது. என்ன காலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் நீ ஒருவன் தான். இந்த நம்பிக்கை ஒரு மூமினுக்கு ஆழமாக பதிய வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த வசனங்களை எல்லாம். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உபதேசத்தின் முதல் படியாக தன்னை மட்டுமே வணங்க வேண்டும், வணக்கத்தை தனக்கு மட்டுமே சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறான். யாருக்காவது தர்மம் கொடுக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம் என்றால் சொல்ல போனால் அங்கே நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அந்த மனிதரை நாம் பார்க்க கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத் நாளில் கேட்கிறானாம், என்னுடைய அடியானே, நான் உன்னிடத்தில் உணவு கேட்டு வந்தேனே, நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறானாம். இந்த அடியான் துடித்து போய் கேட்கிறான், யா அல்லாஹ், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ எந்த உணவுடைய தேவையற்றவனாக இருக்கிறாய், நீ எப்படி கேட்டு வர முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், இந்நேரத்தில் இந்த அடியான் உன்னிடத்திலே உணவு கேட்டு வந்தான், நீ அங்கே அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் நீ அங்கே என்னை பார்த்திருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் யார் எந்த இபாதத்தை செய்தாலும் சரிதான், அந்த இபாதத் மெருகூட்டப்பட வேண்டுமானால், அழகுபடுத்தப்பட வேண்டுமானால் அதற்கான வழிமுறை என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், அந்த வணக்கத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். தர்மம் செய்கிறோம் என்றால் தர்மம் செய்வருடைய முகத்தில் அவரை நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய எதிர்பார்ப்பு வேறு விதமாக ஆகிவிடும். நம்ம எப்போதெல்லாம் நாம் அவரை சந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்காக வேண்டி அவர் எழுந்திருக்க வேண்டும், நம்மை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும், நமக்கு அவர் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் நமக்கு ஏற்படும். அதே சமயத்தில் நாம் அல்லாஹ்வை பார்ப்போமேயானால் அல்லாஹ் சொல்வதை போல, இன்னமா நுதைமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டும்தான், உங்களிடமிருந்து எந்த நன்றி உபகாரத்தையும் ஏதாவது பிரதிபலனையும் எதிர்பார்த்து நாம் செய்யவில்லை என்று நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த வணக்கமாக இருந்தாலும் சரிதான், அந்த வணக்கத்திலே நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்விற்காக மட்டுமே அதை கலப்பற்றதாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் அது அல்லாஹ்விற்கு சொந்தமானதாக இருக்கும். சொல்லுகிறோம், மன் ஸல்லா யுராயி ஃபக்கத் அஸ்ரக, யாராவது பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவாரேயானால் அவரும் இணை கற்பித்தவர் தான். ஒமன் சாம யுராயி ஃபக்கத் அஸ்ரக, யாராவது பிறர் பார்ப்பதற்காக நோன்பு நோற்றாலும் அவரும் இணை கற்பித்தவர் தான். நம்முடைய வணக்கம் மிக தூய்மையானதாக அல்லாஹ்விற்கு மட்டுமே என்று உரியதாக ஆக வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தின் முதலாவது வரியிலே சொல்கிறான். இது நீண்ட விளக்கத்திற்குட்பட்டது, நாம் இந்த அளவிற்கு இதை முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். முதலில் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட யார் மூல காரணமோ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை வணங்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே வணக்கத்தை உரித்தானதாக ஆக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இந்த உலகத்தில் வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு அடுத்து நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று இரண்டாவதாக இதை சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் பெற்றோர்களுடைய கண்ணியம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். இந்த உலகத்திலே வருவதற்கு அவர்கள் தான் காரணமானவர்கள். ரிலல் ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி வ சഖத்துர் ரப்பி ஃபீ சഖத்தில் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் தந்தையினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டுமானால் நீங்கள் தந்தையினுடைய கோபத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை கோபப்பட்டு விடுவார். இது யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய தந்தையுடைய விஷயத்தில்
அவர்களுடைய திருப்திக்கு ஆளானவர்களாக நாம் ஆக வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அபர், இது முஸ்லிம் ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது, நான் யாருக்கு அதிகம் உபகாரம் செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்மக், உம்முடைய தாயாருக்கு உபகாரம் செய்கிறார்கள். மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார்கள், சும்மமன், நான் யாருக்கு அடுத்து உபகாரம் செய்ய வேண்டும்? மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உம்மக், உமது தாயாருக்கு உபகாரம் செய்கிறார்கள். மீண்டும் அந்த சஹாபி கேட்கிறார்கள், சும்மமன், பிறகு யார்? அப்போதும் பதில் சொன்னார்கள், உம்மக்கு, உமது தாயாருக்கு தான் என்றார்கள். அடுத்து யார் என்று கேட்கும் போதுதான் சும்மா அபாக், அடுத்து உமது தந்தைக்கு என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் தந்தையருடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே உன்னதமானது, உயர்வானது. நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். எல்லோரையும் விட அவர்களுடைய திருப்திக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் காலையில் எழுகிறோம். காலையில் எழுந்ததும் முதலாவது வேலை, இன்றைய நாளில் நம்முடைய தாயந்தையர் எதை விரும்புவார்கள் என்று யோசிக்க வேண்டும். அவர்கள் எத்தனை மைலுக்கு அப்பால் இருந்தாலும் சரிதான், இன்றைய நாளையில் நம்மிடமிருந்து நம்முடைய பெற்றோர் எதை விரும்புவார்களோ அந்த விருப்பத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஸ்பஹ மர்தியன் லி அபவைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃப்துஹானி இலல் ஜன்னah வயின் வாஹிதன் ஃபவாஹிதுன் வமன் அம்ஸா ஃபமிஸ்லு ذلك வயின் ظلما வயின் ظلما வயின் ظلما. யார் தங்களுடைய காலை பொழுதை துவக்கும் போது தாய் தந்தை இருவருடைய திருப்திக்கு ஆளாகி காலை பொழுதை துவக்குவார்களோ சொர்க்கத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படுகிறது. ஒருவரை திருப்திப்படுத்தினால் ஒரு வாசல் மட்டுமே திறக்கப்படுகிறது. அதேபோல்தான் மாலை பொழுதுடைய துவக்கமும் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வயின் வலமா வயின் வலமா வயின் வலமா. அவர்கள் இருவரும் அநியாயம் செய்தாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான், அவர்கள் இருவரும் அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான். அதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நம்மீது சுமத்தவில்லை. நம்மை பொறுத்தவரையும் அவர்களுடைய திருப்திக்கு ஆளாக வேண்டியது, அதுதான் நமக்கு கொடுக்க வேண்டிய, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. தாயந்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது தனி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயமும் அது அவர்களை சார்ந்தது. நம்மை பொறுத்தவரையும் அவர்களுடைய திருப்திக்கு ஆளாக வேண்டும். இதற்கு அடுத்த கட்டமாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமன் அஸ்பஹ முஸ்கத்தன் லி அபவைஹி அஸ்பஹ லஹு பாபானி மஃப்துஹானி இலன் நார். யார் தாய் தந்தையினுடைய அதிருப்திக்கு ஆளாகி தங்களுடைய காலை பொழுதை துவக்குவார்களோ நரகத்தின் இரு வாசல்கள் அவர்களை நோக்கி திறந்து வைக்கப்படுகிறது. ஒருவருடைய அதிருப்திக்கு ஆளாகினால் வயின் வாஹிதன் ஃபவாஹிதன், ஒரு வாசல் திறக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயின் வலமா வயின் வலமா வயின் வலமா. அவர்கள் இருவரும் அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான், அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான், அநியாயமாக நடந்து கொண்டாலும் சரிதான். கண்ணியத்திற்குரியவர்களே, தாய் நேரலுக்கு இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆனிலே தனக்கு அடுத்த கட்டமாக அதை சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எவ்வளவு விரிவாக சொல்கிறான் பாருங்கள். இம்மா எவ்வளவுன்ன இந்த கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வயோதிக பருவத்தை அடைவார்களேயானால் அவர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ, ரெண்டு பேரும் ஒத்த வயதிலே கல்யாணம் முடித்திருப்பார்களேயானால் ரெண்டு பேரும் சேர்த்து வயசுக்கு வந்திருக்கலாம், வயோதிக நிலையை அடையலாம். திருமணமானதனுடைய இருவருடைய வயதினுடைய அளவு ஏற்றத்தாழ்வோடு இருக்குமானால் 10 வயசு இருக்கலாம், 20 வயசு இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு. அப்படி இருந்தால் யாராவது ஒருவர் வயோதிகத்தை அடையக்கூடிய நிலை இருக்கலாம். அல்லாஹ் இரண்டையுமே சொல்லி காட்டுகிறார். அவர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ உங்களிடத்தில் இருக்கும்போது வயோதிகத்தை அடையக்கூடிய நிலை இருக்குமானால் ஒரு அர்த்தம் இப்படி செய்யலாம், அல்லது ஒருவர் சிறு வயதிலேயே ஒப்பாத்தாகிவிட்டு ஒருவர் மாத்திரம் வயோதிகத்தை அடைந்து நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நிலை என்றும் இதற்கு விளக்கம் கூறலாம். இந்த ரெண்டு விளக்கம் இதற்கு இருக்கிறது. ஆக வயோதிகத்தை அடைந்த நிலையை நம்மோடு சேர்ந்து வசிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால் அப்போது பலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி உஃப் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம். உஃப் என்றால் அவர்கள் மனம் நோகும்படியான எந்த சூசகமான வார்த்தைகளையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அது சே என்ற வார்த்தையாக இருக்கட்டும், சி என்ற வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் நோகும்படியாக நம்முடைய தலையிலே அடித்துக் கொள்வதாக இருக்கட்டும்,
அல்லது அவர்களை ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு முகத்தை பார்த்து முக சுளிப்பாக இருக்கட்டும், இது எல்லாம் இதிலே அடக்கம். ஃபலா தகுல் லஹுமா உஃப், இதே வேலையா போச்சு. அது எந்த வார்த்தையாக இருக்கலாம், இந்த எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்கிறான், அவர்கள் இருவரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள், உங்களுடைய இல்லத்தை விட்டும் அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். விரட்டுறது ஒண்ணு நேரடியா விரட்டுறது இருக்குது, இன்னொன்று இருக்குது விரட்டுவது தோரணையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது எப்படி? ஒருவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அண்ணன் தம்பி 2 பேர். ஒரு பெற்றோருக்கு 2 பிள்ளைகள், இருவரில் ஒருவர் விரும்புகிறார் நம்மிடத்தில் 1 மாதம் இருக்க வேண்டும், அடுத்தவர் நம்மிடத்தில் 1 மாதம் இருக்க வேண்டும், ஆக மாற்றி மாற்றி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது தாய் தந்தையர் மூத்த சகோதரரிடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இளைய சகோதரர் நினைக்கிறார், இளைய மகன் நினைக்கிறார், தாய் தந்தையர் நம்மிடத்திலே வர வேண்டும். அதற்கு என்ன செய்கிறார்? நேரடியாக மூத்த சகோதரரிடத்திலே சென்று தாய் தந்தையரை என்னோடு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னால், அந்த மூத்த சகோதரருடைய கடமை அவர் போய் தன்னுடைய பெற்றோரிடத்தில் செல்லாமல் தம்பியிடத்தில் செல்ல வேண்டும், நீ நேரடியாக அழைத்துக் கொள்வீராக. அப்படி அழைக்காமல் இவர் போய் சொல்கிறார், தம்பி கூப்பிடுறாரு 1 மாசத்துக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாரேயானால் அதுவும் வலா தன்ஹர்ஹுமா, வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி ஆயிரும். ஆக நேரடியாகவோ சூசகமாகவோ மறைமுகமாகவோ எந்த நிலையிலும் நம்முடைய வீட்டை விட்டும் வெளியே செல்வதற்கான வார்த்தையை பெற்றோரை பார்த்து சொல்லவே கூடாது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வலா தன்ஹர்ஹுமா. அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் பெற்றோர்களிடத்தில் உரையாடும் போது கண்ணியமான வார்த்தையை கொண்டு உரையாட வேண்டும். சில ஊருடைய பழக்க வழக்கங்கள் பெற்றோரை கண்ணியமாக கூப்பிடுவது, மரியாதையான வார்த்தைகளை உபயோகிப்பது இருக்கிறது. சில ஊரை பொறுத்தவரையும் அவர்கள் ஆரம்பத்திலே பழகிய விதம், பெற்றோர்களை ஒருமையில் அழைப்பது, மரியாதை குறைவாக கூப்பிடுவது என்ற அமைப்பெல்லாம் இருக்கிறது. அவர்களுடைய ஊர்களில் உயர்ந்த மரியாதை, ஒரு மரியாதைக்குரிய நபர்களை எப்படி அழைக்க வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ, அதே அமைப்பில் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை சாதாரணமாக ஒருமையிலே வா போ என்று அழைப்பதோ ஏதும் இருக்கக்கூடாது. வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவரிடத்திலே உரையாட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அடுத்து சொல்கிறான், வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ குல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் அவர்களிடத்திலே பணிவு என்னும் இறக்கையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். நீங்க ஊருக்கு மிகப்பெரிய அதிகாரியா இருக்கலாம், பொறுப்புதாரியாக இருக்கலாம், உங்களுக்கு கீழே பல நபர்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெற்றோர்களை பொறுத்தவரையும் நீங்கள் அவர்களுக்கு பிள்ளைதான். அவர்களிடத்திலே நீங்கள் வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ குல்லி மினர் ரஹ்மா, ஜனாஹ குல், பணிவு என்னும் இறக்கையை நீங்கள் அவரிடத்திலே தாழ்த்திக் கொள்ளுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுடைய கண்ணியம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். சரி, அந்த பணிவென்னும் இறக்கையை தாழ்த்திக் கொள்வது, பணிவோடு நடந்து கொள்வது என்பது பிறர் மெச்சுவதற்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்லி காட்டுகிறான், மினர் ரஹ்மா, அது உங்களுடைய உள்ளூர அன்பின் காரணமாக இருக்க வேண்டும். 4 நபர்கள் பார்ப்பதற்காக வேண்டி ரொம்ப பணிவோடு இருக்கிற மாதிரி காட்டுறது, அதற்கடுத்து சென்றதற்கு பிறகு மிடுக்கோடும் பெருமையோடும் நடந்து கொள்வது, இதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த பணிவென்னும் இறக்கையை தாழ்த்திக் கொள்வது என்பது மினர் ரஹ்மா, உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்பின் காரணமாக இருக்க வேண்டும். இயற்கையா உள்ளத்திலிருந்து ஊறணும். நம்மை பெற்றெடுத்தவர்கள், நாம் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமானவர்கள். நாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். சாதாரண ஒரே ஒரு விஷயத்தை கேட்பதாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அது என்ன அது என்ன அது என்ன என்று கேட்டு கடைசியில் இன்று அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை கேட்டுவிட்டு அடுத்து 2வது தடவை அதே வார்த்தையை கேட்பார்களே. ஆனால் அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
கண்ணியத்திற்குரியவர்களை எத்துணை முறை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள். நாம் இன்று பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், சரளமாக பேசுகிறோம் என்றால் இந்த பேச்சு வருவதற்கு யார் காரணமானவர்கள்? நமக்கு எத்துணை பல ஒன்றுமே தெரியாத நேரத்தில், ஒன்றுமே இயலாத நேரத்தில் நம்ம எவ்வளவு பொறுப்பெடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள். எனவே நம்மிடத்தில் அந்த அன்பு இயற்கையாக பிறக்க வேண்டும், சுரக்க வேண்டும் உள்ளத்திலிருந்து. வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா. அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு, சரி நீங்க என்னதான் செய்ய முடியும்? உங்களால உபகாரம் செய்ய முடியும்னா ஏதோ 4 காசு பணத்தை கொடுத்துருவீங்க. சில வேலைகள், அவர்களுடைய சொன்ன சில வேலைகளை செய்து முடித்திருவீர்கள். என்னதான் இருந்தாலும் அவர்களுக்குரிய உபகாரத்தை நீங்கள் பரிபூர்ணமாக செய்ய முடியுமா? முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். எனவே யார் முடிந்தவனோ அவரிடத்தில் பொறுப்பு கொடுங்கள். உங்களுடைய சக்திக்கு உட்பட்டவரை நீங்கள் அவர்களுக்கு எந்த அளவு உபகாரம் செய்ய வேண்டுமோ எல்லா உபகாரமும் செய்யுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் உதாரணமா நீங்க தூங்கிடுறீங்க, அவர்களுக்கு அந்த நேரத்தில் தேவை இருக்கும். ஒரு தடவை எந்திரிச்சு நீங்க அவங்களுக்கு உபகாரம் பண்ணீங்க, அடுத்து உங்களுடைய அசதி மேலிட்டால் தூக்கம் அதிகமாயிருச்சு, அவங்களுடைய உபகாரம் செய்ய முடியல, அல்லாட்ட பொறுப்பு சாட்டுங்க படுக்க போறதுக்கு முன்னாடி. அதே போல் நீங்கள் வெளியூருக்கு வந்து விட்டீர்கள், பெற்றோர்கள் அங்கே இருக்கிறார்கள், இந்த மாதிரியான உபகாரம் உங்களுடைய தேவையோ, நான் அதெல்லாம் செய்ய முடியாம இருக்கனே, அல்லாட்ட பொறுப்பு சாட்டுங்க. எப்படி? வகுர் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் எப்படி பேணி பாதுகாத்து கவனம் எடுத்து வளர்த்தார்களோ அதற்கெல்லாம் பிரதி உபகாரமாக நீ உன்னுடைய இரக்கத்தை, உன்னுடைய அன்பை அவர்கள் மீது கொட்டோன கொட்டி நீ அவர்களை கவனித்துக் கொள்வாயா? எங்களால முடியாது. எப்படி முடியணுமோ அந்த மாதிரி எங்களால முடியாது. அந்த பொறுப்பை நீயே எடுத்துக்க. அல்லாஹ்விடத்திலும் பாரம் சாட்ட வேண்டும். நம்மால் முடிந்த அளவும் உபகாரம் செய்ய வேண்டும். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சிறுவர்களாக இருக்கும்போது எப்படி பேணி பாதுகாத்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ, வளர்த்தார்களோ, அதற்கு பிரதிபலனாக நீ அவர்களுக்கு எல்லா வகையான ரஹ்மத்தையும் சொரிவாயாக. அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு சொல்கிறான், நீங்க மனுஷங்க தானே, மனிதர்கள் தானே, நீங்க தப்பு செய்வீங்க. சில நேரத்தில் அவங்களுடைய வயோதிகத்தினால், அவர்களுடைய பலகீனத்தினால், அவர்களுடைய துணதனம், அவர்களுடைய அடிக்கடி அவர்களுடைய பேச்சினுடைய கஷ்டங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி சில வார்த்தைகளை வாயிலிருந்து வெளிப்படுத்தி விட்டீர்கள். ஆனாலும் உள்ளத்துல அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள்ளத்துல உள்ளதை அல்லாஹ் அறியறான். ரப்புக்கும் ஆலமி மாஃபி நுஃபூசிக்கும். ஏதோ உங்களையும் அறியாமல் ஒரு நேரத்தில் சில வார்த்தைகளை பயன்படுத்திடுறியே அப்படின்னு சொன்னா, இந்த கூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கானல் அவ்வாபின கஃபூரா. அதான் தாயந்திர ஒரு திட்டமே, வேகமா பேசிட்டமே, அதே மாதிரியே ஒதுங்கி நம்மளும் போயிடுவோம் இருந்துறாரு. மனித பலகீனத்தின் அடிப்படையில் என்றாவது ஒரு நாள் அவர்களுடைய மனம் நோகும்படி நடந்து விட்டாலும் கூட பிறகு அதை வருந்தி மீண்டும் திரும்பி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அடுத்து மாற்று பரிகாரத்தை நீங்கள் செய்து திரும்பி வருவீர்களே, ஆனால் ஃபஇன்னஹு கானல் அவ்வாபின கஃபூரா, அப்படி மீண்டு வருவருடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் அடுத்து நமக்கு ஒரு ஆறுதல் தருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, தாயந்தரை பற்றி இவ்வளவு சொல்லி இருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃபிலே தாயந்தர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வருகிறது. அதையெல்லாம் விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை. ஒரு சில வார்த்தைகள். தாயந்தியர்கள் ஹயாத்தாக இருப்பார்களேயானால் நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். தாயந்தையர் நம்மை விட்டு மரணித்து விடுவார்களேயானால் நாம் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அவர்கள் விட்டு சென்றவற்றை, யாருக்கு கடன் பாக்கிகள் எல்லாம் விட்டு சென்றார்களோ நாம் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய நண்பர்களுக்கும் நாம் உபகாரம் செய்ய வேண்டும். இதெல்லாம் மார்க்கத்திலே உட்பட்ட விஷயம். ஹயாத்தாக இருக்கும் போதும் எப்படி நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறோமோ அதே போல் பெற்றோர்களுடைய நண்பர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். அவங்க நம்முடைய வீட்டுக்கு அழைத்து வர்றாங்க, தங்களுடைய நண்பர்களை அழைத்து வருகிறார்கள் என்றால் இது என்ன, அவர்களுக்கே நாம் ஏற்கனவே மேல்மிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், போதாக்குறைக்கு அவர்களுடைய நண்பர்களையும் வேறு அழைத்து வருகிறார்களே என்றெல்லாம் முகச்சுளிப்பு நமக்கு ஏற்படக்கூடாது. நம்முடைய கடமை அது. ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பிரயாணமாகிறார்கள். பிரயாணமாகும் போது தன்னுடைய நண்பரை உடன் அழைத்து செல்கிறார்கள். இவங்க ஒரு வாகனம், நண்பருக்கு ஒரு வாகனம், அடுத்து மேல் மிச்சமா இன்னொரு வாகனம் அதுவும் இருக்குது. போய்கொண்டிருக்கும் போது, நடு வழியில் போய்கொண்டிருக்கும் போது தூரத்திலே ஒரு மனிதரை பார்க்கிறார்கள். ஒரு கிராமவாசி. அவரை பார்த்து அழைக்கிறார்கள், சகோதரரே பக்கத்திலே வாருங்கள் என்று. அவர் பக்கத்தில் வர்றார். வந்தவனே கேட்கிறாங்க, அலஸ்த புலான் அபன புலான். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. நான் ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்கிறேன், அந்த ஹதீஸ் எதிலே வருகிறது பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமானால் விவரம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. தூரத்திலே அந்த மனிதரை இருந்த மனிதரை பக்கத்திலே அலஸ்த புலான் அபன புலான், நீர் இன்னாருடைய மகன் தானே என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், ஆம். சொன்னவுடன் தான் தலையிலே அணிந்திருந்த தலைப்பாகையை கலத்தி அவருக்கு அப்படியே தூக்கி அணிவிக்கிறார். கிரீட அணிவிச்ச மாதிரி. அதற்கடுத்து தான் மேல்மிச்சமாக கொண்டு வந்திருந்த வாகனத்தை அவருக்கு தூக்கி கொடுக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த அவருடைய நண்பர் கேட்கிறார், தோழரே, இன்னகு ஆராபியின் இன்னகுல யர்லாபில் யசீர். அவரோ கிராமவாசி, சொற்ப அன்பளிப்பை கொடுத்தாலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்தி ஏற்படுமே, இவ்வளவு பெரிய உயர்வான அன்பளிப்பை கொடுக்கிறீர்களே, என்ன காரணம்? அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த கிராமவாசி இருக்கிறார் அல்லவா, இவருடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நண்பர். இவருடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனாருக்கு நண்பர். நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இந்த காதால் கேட்டிருக்கிறேன். சமயத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன மின் அபர்ரில் பிர்ரி ஸலத்து ரஜுலி அஹ்ல உத்தி அபிஹி அவு கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையில் மிக நன்மையான காரியம் எதுவென்றால் தன்னுடைய பெற்றோரால் பிரியப்படக்கூடிய நபருக்கும் உபகாரம் செய்வதற்கிறதே, அது நன்மையில் மேலான நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இவருடைய தந்தையுடைய தந்தை, இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு நெருக்கமாக இருந்த காரணத்தினால் நான் இவருக்கு இந்த உபகாரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் நம்முடைய பெற்றோருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும், பெற்றோர்களுடைய நண்பர்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை இந்நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். நம்மால் முடிந்த அளவிற்கு பெற்றோர்களுடைய பேரில் என்னென்ன நன்மையான காரியம் செய்ய முடியுமோ அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் பெற்றோர்களை நினைத்து பார்த்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சுருக்கமாக அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். வாத்திதல் குர்பா ஹக்கா, உறவினர்களுக்கு அவர்களுக்கு உரிய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். உறவினர்களோடு நீங்கள் நெருக்கமாக இருங்கள். தந்தை வழி உறவினர்கள், தாய் வழி உறவினர்கள், இவர்களோடெல்லாம் நீங்கள் நெருக்கமாக இருங்கள். அல்லாஹ் உங்களோடு நெருக்கமாக இருப்பான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யார் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் இன பந்துக்களுடன் இணைந்து வாழட்டும். ஒரு ஹதீஸிலே வருகிறது, யாருக்கு ஆயுள் கூட வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ, நல்ல நீண்ட காலம் உயிர் வாழும் ஆசை இருக்குதோ, யாருடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதோ, மன் சர்ரஹு அன் யுப்ஸலஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுன்ஸஅலஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு அவு கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டு விருப்பமும் உள்ளவர்கள், ஆயுள் கூட வேண்டும், ரிஸ்கிலே விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று நினைப்பிருப்பவர்கள் தங்களுடைய இன பந்துக்களுடன் இணைந்து வாழட்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நம்மை பார்த்து சிரிக்கும் போது, அவர்கள் நமக்கு இணக்கமாக இருக்கும் போது நாமும் இணங்கி போவது ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவர்கள் நம்மோடு பிணக்கத்தோடு நடக்கும் போது, பிணங்கிக் கொண்டு நடக்கும் போது நாம் அவர்களோடு இணக்கத்தோடு நடக்கிறோமே, இது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான விஷயம். அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நம்மளும் சிரிக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அல்லவே. உறவினர்கள் சற்று கூடுதலான உரிமை எடுத்துக் கொள்வார்கள். நம்மிடமிருந்து அவர்களுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாகத்தான் இருக்கும். யாரோ ஒருவர் என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய உபகாரத்திலிருந்து எதிர்பார்ப்பு என்பது இருக்காது. யாரோ ஒருத்தர் அமெரிக்காவில் பணக்காரராக இருக்காருன்னா அவர்கிட்ட நமக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா? நம்முடைய உறவினர் மிக உன்னத நிலையில் இருக்கார் என்றால் அவர் இவ்வளவு அனுபவிக்கும் போது நம்மை ஏன் நினைத்து பார்க்கவில்லை என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு எந்த ரீதியில் வசதியை கொடுத்தாலும் சரிதான், அது பொருளாதார ரீதியில் வசதியை கொடுத்தாலும் சரிதான், செல்வாக்கு ரீதியில் நமக்கு ஒரு நிலையை கொடுத்தாலும் சரிதான், நம்முடைய உறவினர்களிடத்தில் இணைந்து வாழ்ந்து அவர்களுக்கு உபகாரம் செய்வதும் மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான், வாத்திதல் குர்பா ஹக்கா, உறவினர்களுக்கு அவர்கள் உரிய கடமையை, அவர்களுக்கு எந்த கடமையோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். தன்னுடைய தாய் மாமாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களுக்கு நாம் உபகாரம் செய்வது. ஒரு அன்பளிப்பை பற்றி கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டார்கள், அதை உங்களுடைய தாய் மாமாவிற்கு வழங்கியிருக்க கூடாதா என்று கேட்டார்கள். மார்க்கத்திலே தாய் மாமாவிற்கு ஒரு உன்னதமான அந்தஸ்து இருக்கிறது, சகோதரர்களுக்கு என்று ஒரு உன்னதமான அந்தஸ்து இருக்கிறது. ஹக்கு கபீரில் இஹ்வதி அலா சகீரிஹிம் கஹக்கில் வாலிதி அலா வலதி, குடும்பத்திலே மூத்த சகோதரருக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள அந்தஸ்தை போல தந்தையுடைய ஸ்தானத்திலே அவர் மதிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மூத்த சகோதரர்களுக்கு உரிய கண்ணியத்தை வழங்க வேண்டும், சகோதரிகளின் மீது பாசத்தோடு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கம் எல்லா தரப்பையும் சொல்லி காட்டுகிறது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இத்தகுல்லாஹ் வஅதிலு ஃபீ அவ்லாதிக்கும், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், யாருக்கு நீங்க ஏற்றத்தாழ்வு கற்பிக்காதீர்கள். ரஹிமல்லாஹு வாலிதன் ஆன வலதஹு அலா பிர்ரி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படிப்பட்ட பெற்றோருக்கு எல்லா வகையான ரஹமத்தையும் செய்வானாக. எப்படிப்பட்ட பெற்றோர் என்றால், தன்னுடைய குழந்தைகள் தன்னை மீறி நடக்காதிருக்கும்படியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களே, ஒரு விஷயத்துல எல்லாம் மீறி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா நாம இடத்துல அன்பான முறையில் கொஞ்சம் கண்டிஷனை தளர்த்தி, சரி இந்த நேரத்துக்குள்ள இதை முடிச்சிரு, நாம் அவர்களுக்கு இணக்கமான சூழ்நிலையை நாமே உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்திற்கு முரண்படுவார்களே ஆனால் அந்நேரத்தில் நாம் தடுத்து நிறுத்துவது கடமை. மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையில், உதாரணம் ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்ற அப்படின்னா நாம் அந்த நேரத்தில் பார்த்து வெளியே போகக்கூடாத சூழ்நிலையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அந்த 10 நிமிஷம் போறது கொஞ்ச நேரம் நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கு, சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க போறாங்க, அந்த நண்பர்கள் முரண்பட்ட நண்பர்கள் அல்ல, நண்பர்களையும் நம்ம கவனிக்கிறோம் என்றால் சற்று அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பது. அவர்கள் நம்ம சொல்லாட்டா கூட நம்ம அனுமதி கொடுக்காவிட்டால் நம்ம உள்ள போன உடனே நம்மை மீறி போய்விடுவார்கள் என்று இருப்பார்களே, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது. நாம் சற்று அவர்களுக்கு தோதுவான நிலையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். ரஹிமல்லாஹு வாலிதன் ஆன வலதஹு அலா பிர்ரி. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நீங்கள், வறியவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவங்களுக்கு நீங்க கொடுங்க. உங்களுடைய சொத்துல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஒன்னு இருக்குது ஜகாத், ஜகாத்தை பொறுத்தவரையும் அது கடமை. அடுத்து இருக்குது தர்மம், நம்முடைய எல்லா வகையிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. மார்க்கத்தில் வட்டி என்பது பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம், தர்மம் என்பது பொருளாதாரத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டுக் கொண்டு செல்லக்கூடிய வழி என்னவென்றால் அது தர்மத்தின் மூலமாக என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹுடைய வாக்கு ஒரு காலம் பொய்க்காது. இந்த உலகத்தில் ஏற்படுத்திய எல்லா விதமான நிலைகளும் அது பொய்த்து போய்விடலாம். பொருளாதார மேம்பாட்டுக்கு வட்டி என்பது ஒரு நல்ல நிலை என்று யாரெல்லாம் வட்டியை மையமாக வைத்து தங்களுடைய வியாபாரத்தை துவக்கினார்களோ அவர்களெல்லாம் வீழ்ச்சி அடைந்த நிலையை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இன்று முழு உலகமும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை எதிர்நோக்குகிறது. எல்லாவற்றினுடைய மூல காரணம் ஒன்று வட்டி. பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான விஷயங்களில் தர்மம் என்பதும் ஒன்று. அது எப்படி வளர்ச்சி ஏற்படுத்துறது, அது ஒரு விளக்கம் இருக்குது. நீங்க யோசிச்சு பார்த்தாலும் கூட விளங்காது. வபுன சபீல், வழிபோக்கர்களுக்கு நீங்கள் உபகாரம் புரியுங்கள். சரி, உபகாரம் செய்யறதா இருந்தா நமக்கு அது பாட்டுக்கு நிறைய பேங்க்ல பேலன்ஸ் இருக்கணும், நிறைய சொத்து நிறைய இருக்கணும், அப்பதான் உபகாரம் செய்ய முடியும். நம்மள்ட்ட எங்க இருக்குது என்று நீங்கள் யோசிக்காதீர்கள். உபகாரம் செய்வதற்கு ஒரு வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுகிறான். வலா துபஸ்ஸிர் தப்தீரா, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபஸ்ஸிரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுக்கு அண்ணன்மார்களாக இருக்கிறார்கள். நீங்க உங்களுடைய சொந்த தேவைக்கு அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற தேவையை நீங்கள் பெருக்கிக் கொண்டே செல்வீர்களே, ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குமே போதாது. உங்களுடைய செலவை சற்று சுருக்குங்கள், உங்களுடைய குடும்பத்தின் செலவை சற்று சுருக்குங்கள். உங்களுடைய அண்டை வீட்டாரை யோசித்து பாருங்கள்.
வறியவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். யாருக்கு வறியவர்களை பற்றி நினைப்பு, அனாதைகளை பற்றி நினைப்பெல்லாம் இல்லையோ அவர்கள் மறுமையை நம்பாதவர்கள். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அராய்தல்லதி யுகஜிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யார் என்று நபியை தாங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டி அடிப்பவன். வலா யஹம்மு அலா தஆமில் மிஸ்கீன், வறியவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டாதிருப்பவன். தான் உணவு கொடுக்கலன்னு அல்லாஹ் சொல்லல, தான் உணவு கொடுத்தா மட்டும் போதாது, மற்றவர்களையும் உணவு கொடுக்க தூண்ட வேண்டும். யார் உணவு கொடுக்க தூண்டவில்லையோ அவர்கள் மறுமையை நம்பாதவர்கள். மறுமையை பத்தி அதுல எவ்வளவு பெரிய பிரயோஜனம் இருக்குது, அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து மறுமையில ஏற்படுத்தரும் என நம்பிக்கை இல்லாதனால் தானே நீங்கள் அதிலே கவனம் செலுத்த மறுக்கிறீர்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அராய்தல்லதி யுகஜிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிப்பவன் யார் என்று நபியை தாங்களுக்கு சொல்லி தரட்டுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன் அனாதைகளை விரட்டி அடிப்பவன். வலா யஹல்லு அலா தஆமில் மிஸ்கீன், வறியவர்களுக்கு உணவு கொடுக்கும்படி தூண்டாதிருப்பவன். பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வறியவர்களை கவனித்துக் கொள்ள, ஏழைகளை கவனித்துக் கொள்ள நமக்கு பொறுப்பு கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கான வழிமுறை என்ன? நம்முடைய செலவை சுருக்கிக் கொள்வது, வீண் வரைய செய்யாம இருக்கிறது. எவ்வளவு முடியும் நம்முடைய சொந்த காசு தான், அது யாரும் மறுக்கல. உங்களுடைய சொந்த காசையே ஏன் செலவழிச்சுதான் முடிச்சாகணும்னு நினைக்கிறீங்க? 3 விஷயம். மாஹாவ மனிஸ்தகார, வலா நதிவ மனிஸ்தஷார, வலா ஆல மனிஸ்தசத. ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடி இஸ்திகாரா செய்து ஒரு காரியத்தை செய்வாரேயானால் அவர் நஷ்டமடைய மாட்டார். ஒரு காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி ஒரு தொழிலை துவங்க போறோம், ஒரு வீடு கட்ட போறோம், ஒரு வாகனம் வாங்க போறோம். யா அல்லாஹ், நான் இந்த காரியத்தை துவங்க போறேன், நீ தான் எல்லா சக்தி பெற்றவன், நான் எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, பின்னாடி உள்ள விஷயம்லாம் உனக்கு தான் தெரியும், எனக்கு பின்னாடி உள்ள விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய இம்மை மறுமைக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை எனக்கு சாதகமாக ஆக்கித்தா, இம்மை மறுமைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தருமானால் இதை என்னை விட்டும் அப்புறப்படுத்திடுவாயாக, நீயாகவே அப்புறப்படுத்து. அல்லாஹ்ட இஸ்திகாரா செஞ்சு ஒரு காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க, ஒரு காலம் நீங்கள் நஷ்டப்படவே மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். வலா நதிவ மனிஸ்தஷார, ஒரு காரியத்தை செய்யும் போது மஷ்வரா ஆலோசனை செய்து ஒரு காரியத்தை செய்வீர்களேயானால் ஒரு காலம் பிறகு கவலை அடைய மாட்டீர்கள். வியாபாரம் செய்யறதா இருந்தா அந்த வியாபாரத்திலே உள்ள சம்பந்தப்பட்டவர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங், ஒரு மஷ்வரா பண்ணு. இல்ல நம்ம எப்படி இன்னைக்கு கம்பெனியுடைய நிலை இந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய தொழில்துறையினுடைய நிலை இப்படி இருக்கிறது, நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் கூட மஷ்வரா பண்ணு. நீங்களாக சர்வாதிகார முடிவெடுக்காதீர்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மஷ்வரா பண்ணுங்க, மஷ்வரா செய்து கொள்ளுங்கள். வலா நதிவ மனிஸ்தஷார, அவர் கவலை அடைய மாட்டார். வலா ஆல மனிஸ்தசத, அடுத்த சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடுநிலையோடு நடந்து கொள்பவர் ஒரு காலம் ஏழையாகவே மாட்டார். கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு டாம்பிகமாக செலவு செய்து அதற்கு பிறகு கையை பிசையக்கூடிய நிலை வரக்கூடாது. நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லிக்கிறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா துபஞ்சிர் தபதீரா, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் உபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்வர்கள் ஷைத்தானுக்கே அண்ணன்மார்களாக இருக்கிறார். ஷைத்தான் எப்படியாப்பட்ட ஆளு? வகான ஷைத்தான் ரப்பிஹி கஃபூரா, ரொம்ப நல்ல மனுஷனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தன்னுடைய இரட்சகனுக்கு மாறு செய்தவன், அவனுக்கு போய் நீங்கள் சகோதரர்களாக ஆக பார்க்கிறீர்களே. இரட்சகனுக்கு எல்லா வகையிலும் மாறு செய்த ஒருவனுக்கு எப்படி நீங்கள் சகோதரர்களாக மனம் வருகிறது? அல்லாஹ் கேட்கிறான். சரி, வறியவர்கள் உங்களிடத்துல கேட்டு வர்றாங்க, அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمْ ابْتِغَاءَ رَحْمَةٍ مِّن رَّبِّكَ تَرْجُوهَا فَقُل لَّهُمْ قَوْلًا مَيْسُورًا. அவர்கள் உங்களிடத்திலே கேட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் அதை புறக்கணிக்க வேண்டிய நிர்பந்தமான நிலை, அவர்களுடைய வேண்டுகோளை புறக்கணிக்க வேண்டிய நிர்பந்தமான நிலை இருக்கிறது என்றால், அதுவும் எதுக்காக வேண்டி? நீங்க ஏதோ ஒரு வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லாஹ்விடமிருந்து, இப்போ வரும் அடுத்து வந்துடலாம் அப்படின்ட்டு, அதுக்கிடையில அவங்க கேட்டு வர்றாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு மனசு இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனா அந்த வர வேண்டிய அந்த வரவை, அருளை எதிர்பார்த்து, உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உள்ள அருளை எதிர்பார்த்து நீங்கள் அவர்களை புறக்கணிக்க வேண்டிய நிலை இருக்குமானால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான்,
நம்ம தான் கொடுக்கணும்னு நினப்பு இருக்குதே, அப்படி இருந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றாங்களே நினைச்சு நீங்க கடுகடுப்பான வார்த்தையை சொல்லிவிடாதீர்கள். ஃபக்குல்லஹும் கௌலம் மைசூரா, மிகவும் இங்கிதமான இனிமையான நளினமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவரிடத்திலே சொல்லிவிடுங்க, உரையாடுங்க. உங்களுடைய நிலைப்பாடுகளை விளக்கி உங்களுடைய ஏன் இப்போது கொடுக்க முடியவில்லை என்ற இயலாமையை மிகவும் இங்கிதமான முறையில் நீங்கள் விளக்கி கொடுத்து விடுங்க. சொல்லுங்க. நீங்கள் அவரிடத்திலே கடுகடுப்பான வார்த்தையை, அவர்களை வெறுப்பூட்டக்கூடிய வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் உங்க மனசுல வச்சுக்கிறீங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் காட்டிடாதீங்க. ஃபக்குல்லஹும் கௌலம் மைசூரா, அல்லாஹ் அற்புதமான ஒரு வழியை காட்டுகிறான். சரி, அடுத்து எப்படி நீங்க செலவு பண்ணணும், செலவு செய்யற முறை எப்படி என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுறான். லா தஜா வலா தஜால் இதக்க மக்லூலத்தன் இலா உனுகிக், உங்களுடைய கரத்தை உங்களுடைய கழுத்திலே அப்படியே கட்டிக்கொள்ளாதீர்கள். யாருக்குமே செலவழிக்க மாட்டேன்னு ஒரேடியா கையை கட்டிக்கிறாதிய. அதற்கென்று வலா தபுஸ்துஹா குல்லல் பஸ், இருக்கிறது எல்லாத்தையும் நான் செலவழிக்கிறேன்னு ஒரேடியாக கையை விரித்து செலவழித்து விடாதீர்கள். அல்லாஹ் ரெண்டையும் சொல்லி காட்டுறோம். யாருக்கும் கொடுக்காமல் உங்களுடைய கையை இருக்கையை கட்டிக்கொள்ளாதீர்கள், உங்களுடைய கழுத்துல கட்டிக்கிறாதியே. அதற்கென்று நான் செலவழிக்கிறேன் எல்லாத்தையும் கொடுத்துறேன் என்று சொல்லி ஒரே அடியாக நீங்கள் வலா தபுஸ்துஹா குல்லல் பஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்காது. இங்க ஒரு விளக்கம் வரும். எல்லாரையும் எல்லாம் கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட சிலர்கள் இருக்கிறார்கள். அது யார் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா போன்ற அந்தஸ்தை பெற்றவர்கள். இந்த கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாருக்குண்டா அந்த நிலையை அல்லாஹ் தஆலா விளக்கி காட்டுறான். ஃபதகூத மலூம மஹ்சூரா, யாருக்கும் கொடுக்காமல் உங்களுடைய கையை கட்டிக்கொள்வீர்களேயானால் எல்லோராலும் பழிக்கப்படக்கூடிய நபர்களாக மாறிவிடுவீர்கள். சரி, ஒரேடியா கொடுக்கிறோம் சொல்லி எல்லாத்தையும் செலவழிச்சேன்டா மஹ்சூரன், அதுக்கு பிறகு நீங்க கை செய்தப்படக்கூடிய நிலை வந்துவிடும். ஆஹா, அந்த பணம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இப்ப நமக்கு உபகாரமா இருக்குமே. சரி, யாருக்கு அனுமதி இருக்கிறது? இப்படி நினைப்பெல்லாம் வராமல் யாருக்கு இருக்குமோ, கை செய்தப்படாம நம்ம கொடுத்த பிறகும் கூட யார் சந்தோஷப்படக்கூடிய நிலை யாருக்கு வருமோ, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா போல அவர்களுக்கு இதிலே சலுகை இருக்கிறது. நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள்? மா அபகைத்தல் அஹ்லிக், நீங்கள் எதை விட்டு வந்தீர்கள்? அபகைத்துல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு அனுமதி கொடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி அப்படி சொல்லும்போது அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒருத்தருக்கு அனுமதி, ஒருத்தருக்கு அனுமதி இல்லை. அப்ப மனோநிலையை பொறுத்தது. கொடுத்த பிறகும் கூட ஏற்படக்கூடிய அடுத்து வரக்கூடிய சிரமங்களின் போதெல்லாம் யார் தாங்கிக் கொண்டு இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று மனம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு. இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால், மஹ்சூரான நிலைக்கு பிறகு கை செய்யப்படக்கூடிய நிலைக்கு யார் வருவார்களோ அவர்கள் முழுமையாக நீங்கள் கொடுத்து விட வேண்டாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் தானங்க நாடுறவங்களுக்கு சிலருக்கு கூட்டி கொடுக்குறான், குறைச்சு கொடுக்குறான். உங்களை கொடுக்கிற ஆளாக்கி இருக்கானே, நீங்க சந்தோஷப்பட வேண்டாமா? அல்லாஹ் உங்களை கொடுக்கிற நிலைக்கு வச்சிருக்கும் போது நீங்கள் அதே போல் அல்லாஹ் எப்படி உபகாரம் செய்கிறானோ, அல்லாஹ் இன்னொரு சொல்வதை போல அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போல நீங்களும் உபகாரம் செய்யுங்கள். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. இன்னஹு கான பி இபாதிஹி ஹபீரம் பஸீரா, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா தன்னுடைய அடியாருடைய விஷயத்தில் உற்று நோக்குவனாகவும் மிக அறிந்தவனாகவும் இருக்கிறான். எல்லாம் அவனுக்கு தெரியும். எனவே ஏன் அல்லாஹ் எனக்கு ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு யாராவது அல்லாஹ்ட்ட போய் கிராஸ் பண்றதுக்கு, குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி இருக்குதா? அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. யார் யாரை எப்படி வைக்கணும், இங்க உலகத்துல அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுத்தாலா மறு உலகத்துல நல்லா வைப்பான். எனவே எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அல்லாஹ்விடத்தில் போய் நாம் குறுக்கு கேள்வி மனதளவில் கூட நினைப்பதற்கு அனுமதி கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொன்று விடாதீர்கள். நீங்க பட்ஜெட் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை குழந்தை பெற்ற விஷயத்துல. மார்க்கத்தை பொறுத்தவரையும் தனாக்கஹு வ தவாலது வ தகாசரு, நீங்கள் குழந்தை பெறுங்கள், அதிகமாக பெறுங்கள். தஸவ்வஜுல் வதூதல் வலூத், குழந்தை பெறக்கூடிய பாரம்பரியத்தை சேர்ந்த பெண்களை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி உபாஹி பிக்குமுல் உமம்,
நான் உம்மத்துமார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் அதிகமாக இருக்கிறேன் என்று பெருமிதம் கொள்பவனாக நான் இருக்கிறேன், எனவே நீங்கள் அதிகமாக குழந்தை பெறுங்கள் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தையை கொள்வது என்பது அன்றைய அரபகத்தில் வேறு விதமாக இருந்தது, இப்போது நடைமுறையில் வேறு விதமாக இருக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டதற்கு பிறகு 4 மாதம் கடந்திடுமானால் அப்போது அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்பட்டு விடுகிறது. 4 மாதம் கடப்பதற்கு முன்னால் இந்திரியமாக இருப்பது, அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது போன்ற இந்த நிலை, குழந்தைக்கு உயிர் கொடுக்கப்படக்கூடிய முன் இருக்கக்கூடிய நிலையில் யாராவது கருக்கலைப்பு செய்திருவார்களேயானால் அது சாதாரண குற்றத்தோடு முடிந்துவிடும். 4 மாதத்திற்கு பிறகு குழந்தைக்கு அந்த உயிர் ஊதப்பட்ட பிறகு யாராவது கருக்கலைப்பு செய்வார்களேயானால் அது இந்த கொலையிலே சேர்ந்துவிடும். பலா தக்துலு அவுலாதக்கும் கஷ்யத்தை இம்லாக், வறுமைக்கு அஞ்சி நீங்கள் குழந்தைகளை கொண்டு விடாதீர்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்க என்னப்பா சோறு போடுறீங்க? நானும் நர்துக்கும் வையாக்கும், உங்களுக்கும் சோறு நான் தான் போடுறேன், அவங்களுக்கும் நானும் சோறு போடத்தான் போறேன். நானும் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்க போகிறேன், உங்களுக்கும் சேர்த்து ரிஸ்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு என்ன சந்தேகம்? அல்லாஹ் நம்மள கேட்கிறான். நானும் நர்துக்கும் வையாக்கும் இன்ன கத்லஹும் கான ஹித்அன் கபீரா, அவர்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். எப்படி செய்ய உங்களுக்கு மனசு வருது? ஒரு உயிரை உங்களால ஒரு உயிரை உருவாக்க முடியுமா? அல்லாஹ் கொடுத்த உயிரை போக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸினா. நான் விஷயத்தை வேகமா முடிக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கேன். இந்த பாயிண்ட மட்டும் லேச கோடிட்டு காட்டுறேன். வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்க கூட செய்யாதீர்கள். அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்ல வரல, அதுக்கு ஆரம்ப கட்டத்தையே தடுக்கிறான். எவைகளெல்லாம் விபச்சாரத்தின் உணர்வை ஏற்படுத்துமோ அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தின்பால் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். ஏதாவது புக் படிக்கிறதன் மூலமாக வேற மாற்று சிந்தனைகள் வருதா, அந்த புக்கையே தொடாதீங்க, அந்த புக் இருக்கிற கடைக்கே போவாதீங்க. ஏதாவது ஒரு படம் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு விபச்சாரத்தின் சிந்தனை வருகிறதா, அந்த பக்கத்திலேயே நீங்க போவாதீங்க. ஏதாவது ஒன்று, நாம் இன்னத்துடைய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நன்மையான காரியத்தினுடைய தாவத்தை விட தீமையான காரியத்தினுடைய தாவத் அழைப்பு வெகு வேகமாக இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை, இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும். எல்லா வகையிலும் அபாயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், எச்சரிக்கிறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின்பால் நெருங்காதீர்கள். யா அலி லா துத்பியின் நம்ரத்தன் நம்ரா ஃபைன்னலக ஃபில் ஊலா வலைஸத்தில் ஆখিরা. அலி அவர்களே, வீதியிலே செல்லும் போது யதார்த்தமாக ஒரு பெண்ணின் மீது பார்வை பட்டுவிட்டது என்றால் அந்த விழுந்த பார்வையை, தற்செயலாக விழுந்த பார்வையை நீங்கள் தொடராதீர்கள். ஃபைன்னலக ஃபில் ஊலா வலைஸத்தில் ஆখিরা, தற்செயலாக அனிச்சையாக விழுந்த பார்வைக்கு உங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது. அந்த விழுந்த அந்த செகண்டுக்கு அடுத்து தொடர்வீர்களேயானால் வலைஸத்தில் ஆখিরা, தொடரும் பார்வைக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார்கள். அந்நபரு ஸஹமும் மஸ்மூமும் மின் ஸியாபி ஷைத்தான், பார்வை இருக்கிறதே விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு அம்பு, ஷைத்தானுடைய விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு அம்பு. பல்வேறு வகையான தவறுகளுக்கு இந்த பார்வைதான் மூல காரணம். எனவே நீங்கள் இந்த பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இளைஞர்களாக இருப்பார்களேயானால், யா மாஸர ஸபாப் மனி ஸதா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடிப்பதற்கான சக்தி இருக்குமானால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டணும், அது செய்யணும், இன்னும் நாங்க ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு திருமணம் முடிச்சுக்கிறோம் இல்ல. சக்தி இருக்குமானால் நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அகதுலில் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ், அது உங்களுடைய கண் பார்வையை தாழ்த்தி வைக்கக்கூடியது, உங்களுடைய கற்பை பாதுகாத்து வைக்கக்கூடியது. அவ்வாறு இல்லையானால் புஷ்டியான சக்தி வாய்ந்த உணவுகளை நீங்க சாப்பிடாதீங்க. உணவு கட்டுப்பாடு கொண்டு வாருங்க.
ஒமல்லம் யஸ்தீஃப அலைஹி பிஸ்ஸௌம், சக்தி இல்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்தினால பொருளாதார ரீதியில் உள்ள பலகீனம், உடல் ரீதியான வேறு சில பலகீனங்கள், சக்தி இல்லை என்றால் நீங்க நோன்பு வச்சுக்கிறீங்க. உங்களுடைய உணவின் மூலமாக ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வாருங்கள். உங்களுடைய இச்சையை அதெல்லாம் தனித்து விடும். அலைஹி பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லஹு விஜா. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, விபச்சாரத்தின் பால் நீங்கள் நெருங்காதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான ஃபாஹிஷா, அது ஆக வெட்கக்கேடான விஷயம். தவறு செய்வதற்கான எண்ணம் வரும்போது அவன் அடிமையாக மாறிவிடுகிறான். அந்த தவறிலிருந்து அவன் தன்னுடைய உள்ளத்தை பொறுமையோடு மிகைத்திடுவானேயானால், அந்த ஷஹ்வத்தை, அந்த இச்சையை அவன் மிகைத்திடுவானேயானால் அடுத்து அவன் எஜமானாக மாறிவிடுவான். அவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, அவனை யாரும் பிளாக்மெயில் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்முடைய அந்தரங்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை பொறுத்தவரை அந்தரங்கம் ஒன்னே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே வெளிரங்கம் தான். இந்த உலகத்தில் எந்த தலைவரும் என்னை போல் நடங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நமது உயர்ந்த மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா விஷயத்திலும் அவர்களை போல் நடங்கள் என்று சொல்ல முடியும். எதுவுமே அவருடைய வாழ்க்கையில ரகசியம் இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை போல, நான் அவர்களிடமிருந்து பார்த்தது கிடையாது, அவர்கள் என்னிடமிருந்து பார்த்தது கிடையாது. எந்த விஷயமும் ரகசியத்தில் எல்லாமே வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. எப்படிப்பட்ட வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை. வீதியில நடக்கிறீர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் நடக்கும்போது அந்த வீதியை விட்டு கிராஸ் பண்றாங்க. பொதுவா நேரா நடக்கும்போது எடுத்த உடனே தெரியும் எவ்வளவு தூரம் போறோம்னு, தலையை கீழே குனிஞ்சு போறோம். அதுக்கடுத்து அந்த வீதியை விட்டு கடக்கும் போது, அடுத்த வீதிக்கு செல்லும் போது ஒரு தடவை மேல நிமிர்ந்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம கீழே குனிவோம். அது போன்ற சந்தர்ப்பங்களில் தற்செயலாக ஒரு அந்நிய பெண் மீது பார்வைப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே வருகிறார்கள். தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். பிறகு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், இதா ஆஜபத் இம்ராஅத்து அஹதிக்கும் ஃபல்யர்ஜி இலா அஹ்லிஹி சும்மல் இஜாமிஹா ஃபஇன்ன மஅஹா மிஸ்லல்லதி மஅஹா. ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்தில், தற்செயலாக பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது எண்ணங்கள் வந்துவிடுமானால் உடனே தங்களுடைய சொந்த வீட்டிற்கு மனைவிடத்தில் வரட்டும், மனைவிடத்தில் உறவு கொள்ளட்டும். நீங்கள் பார்த்த அந்த பெண்ணிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய மனைவிடத்திலும் இருக்கிறது. மார்க்கம் எதையும் சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. அல்லாஹ் எந்த விஷயத்தையும் சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. எல்லா மார்க்கத்திலே தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம், அங்கீகரிக்கப்பட்ட விஷயத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்காத விஷயத்தை மிக கடுமையாக எச்சரிக்கிறது. நீங்கள் விபச்சாரத்தின் பால் நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா, ஆக மோசமான பாதை விபச்சாரம் என்பது. வலா தக்ஃபுரு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் எவற்றை ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஆத்மாவை நீங்கள் கொலை செய்திட வேண்டாம், இல்லா பில் ஹக், சத்தியத்தை கொண்டே தவிர. இது இஸ்லாமிய ஆட்சியில் உட்பட்ட விஷயம். இல்லா பில் ஹக் என்பது பொதுவாக நாம் கோபத்திற்கு அடிமையாகிவிடக்கூடாது. லா தக்லப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்ற வார்த்தையை சொல்லி காண்பித்தார்கள். மனிதர்களுடைய உயிருக்கு அல்லாஹ்விடத்திலே உன்னதமான கண்ணியம் இருக்கிறது. அலா இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா. மூமின்களே, உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், மரியாதை, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் புனித மக்கமா நகரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10ஆம் நாளுக்கு என்ன கண்ணியம் இருக்கிறதோ அதே கண்ணியம் இருக்கிறது. எந்த ஒரு மூமினுடைய உள்ளத்தை புண்படுத்துவதற்கும் அனுமதி கிடையாது, அவருடைய உயிரை பறிப்பதற்கு அனுமதி கிடையாது, அவருடைய பொருளை பறிப்பதற்கு அனுமதி கிடையாது. எந்த ஆத்மாவையும் கொலை செய்ய முடியாது. கொலை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே,
மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும். இன்று மனித உயிர்கள் மிக மோசமான நிலைக்கு, மிக சாதாரணமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இஸ்லாம் மனிதர்களை கண்ணியப்படுத்துகிறது, எல்லா மனிதர்களையும் கண்ணியப்படுத்துகிறது. சொல்ல போனால் இப்படி ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறது, அக்ரிமு கரீம கௌமின். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள். அக்ரிமு கரீம கௌமின், ஒரு கூட்டத்தாரால் மதிக்கப்படுவரை நீங்களும் மதியுங்கள். மார்க்கம் சொல்லி தரும். ஒரு கூட்டத்தாரால் ஒருத்தர் மதிக்கப்படுறாரு, ஒரு ஹிந்து, அந்த ஹிந்து மத தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அவங்களால மதிக்கப்படுகிறார் என்றால் அவரை நீங்களும் மதிச்சுட்டு போயிருங்க. அவரை கேவலப்படுத்துவதற்கான வாசகங்கள் நம்ம பயன்படுத்த முடியுமா? அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு கருப்பு கொடி காட்ட முடியுமா? இதற்கெல்லாம் நமக்கு அனுமதி இல்லை. அக்ரிமு கரீம கௌமின், ஒரு கூட்டத்தாரால் மதிக்கப்படுவதை நீங்களும் மதியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற பேரரசர்களுக்கு, இஸ்லாத்தை தழுவாத பேரரசர்களுக்கு தபால் எழுதும் போது வெறுமனே இப்படி எழுதவில்லை, இலா மலிக்கிர் ரூம், ரோமாபுரியின் மன்னனுக்கு என்று எழுதவில்லை. இலா அலீமி மலிக்கிர் ரூம், ரோமாபுரியின் மிக்க கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அரசருக்கு எழுதப்படக்கூடிய தபால் இது என்று ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட மார்க்கம் நம்முடைய மார்க்கம்! கண்ணியத்தையே நாம் குறைக்கக்கூடாது என்று இருக்குமானால் அவருடைய உயிருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதைகளுடைய பொருளை நீங்கள் நெருங்காதீர்கள். பொதுவா அனாதைகள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு யத்தீம்கானா மதரசா இருக்கு, அந்த மதரசாவினுடைய அனாதை பொருளை நம்ம நெருங்கக்கூடாது, அதை நம்ம பயன்படுத்த அவங்களுடைய நிர்வாகிகள் கவனமா இருக்கணும். இந்த ஆயத்துக்கு அது மட்டும்தான் ஞாபகத்தில் வருது. உண்மையில் அப்படி அல்ல. அனாதை என்று யாருக்கு சொல்வதென்றால், பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தை இறந்தவர்களுக்கு பெயர் அனாதை. பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தந்தை இறந்துவார்களேயானால் அவருக்கு பெயர் அனாதை. உதாரணமா, ஒருத்தருக்கு குடும்பத்திலே மூத்த சகோதரர்கள், ஒருத்தருக்கு 35 வயசு, அடுத்தவருக்கு 30 வயசு என்று இருக்கும் போது, இளைய சகோதரர் கடைசி பிள்ளைக்கு உள்ள வயசு 10 வயசா இருக்கும்போது தந்தை வஃபாத்தாகிவிட்டார் என்றால் அந்த 10 வயசு பிள்ளைக்கு பேர் தான் அனாதை. இந்த மூத்த சகோதரர்கள் 35 வயதுடைய மூத்த சகோதரர், இந்த சகோதரருக்கு சொத்திலே என்ன, தந்தையுடைய சொத்திலே என்ன பங்கு இருக்கிறதோ அந்த பங்கு சற்றும் குறையாமல் 10 வயதுடைய அந்த சகோதரருக்கும் இருக்கிறது. இதான் மார்க்கம். இவரு அவருக்கு சேர வேண்டிய சொத்தில் முறையாக கணக்கு வைக்காமல் இவர் செலவழிப்பாரேயானால் இவர் அனாதையினுடைய சொத்தை நெருங்குகிறார் என்பது பொருள். வலா தக்ரபு மாலல் யதீம், நீங்கள் அனாதையினுடைய பொருளை நீங்கள் நெருங்காதீர்கள். இல்லா பில்லத்தி ஹிய அஹ்சன், அதே சமயம் நல்ல முறையில் அவருக்கு அதை முறையாக பெருக்கி கொடுக்க வேண்டும். அந்த சொத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக முறையா தன்னுடைய வியாபாரம் எப்படி செய்தாரோ அதே போல் கவனம் எடுத்து அவருடைய பொருளிலிருந்தும் வியாபாரம் செய்கிறார், நல்ல முறையில் செய்கிறார் என்றால் அதற்கு அனுமதி உண்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, ஒப்பந்தங்களுடைய விஷயமாக நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். யாரிடத்தில் எந்த ஒப்பந்தம் செய்தாலும் சரிதான், எப்படி ஆரம்பத்தில் ஒப்பந்தம் செய்தோமோ அந்த ஒப்பந்தத்தில் எந்த கூடுதல் குறைவும் இல்லாமல் அப்படியே நிறைவேற்ற வேண்டும். இதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா கட்டளை எடுக்கிறார். வஅஃபுல் கைல இதா கில்தும், நீங்கள் அளவிலே மிக நேர்மையான முறையில் முழுமையான முறையில் நீங்கள் அளந்து விடுங்கள். நிறுவையாக இருக்குமானால் வஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், நேர்மையான முறையில் மிகச் சரியான அளவுகளை கொண்டு நீங்கள் நெருங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا, இதுதான் மிகச் சிறந்தது, நல்ல முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியது. உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடியதற்கு மிகச் சரியான நிறுவை அளவை இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஞானம் இல்லையோ அந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒரு விஷயத்தை பின்பற்றுவதற்கு மிகச் சரியான ஞானம் தேவை.
ஞானம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவி, பார்வை, உள்ளம் யாவும் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடியவை. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தம்சி ஃபில் அர்தி மரஹா. இந்த பூமியிலே நீங்கள் மிடுக்கோடு நடக்காதீர்கள், பெருமை குணத்தோடு நடக்காதீர்கள். அப்ப நீங்க பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு நான் தஹ்ரீக்கல் ஆரம்ப நீங்கள் ஒன்றும் பூமியை பொத்துக்கொண்டு உள்ளே சென்று விடவில்லை. வலன் தபுலுகள் ஜிபால தூணா, மலையளவிற்கு ஒன்றும் நீங்கள் உயர்ந்து விடவில்லை. வேற பெருமை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ரஹ்மானுக்கு சொந்தக்கார அடியார்கள் பணிவோடு இருப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் ஹவுனா, பணிவை வெளிப்படுத்துவார்கள். மன் தவாலா அலில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பணிவார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியத்தின் உச்சஸ்தானத்திலே வைப்பான். அவர் தன்னுடைய உள்ளத்தில் தன்னை பற்றி சாதாரணமாக நினைப்பார். அதே சமயத்தில் ஜனங்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றிய உயர்வான எண்ணத்தை ஏற்படுத்துவான். இதற்கு மாற்றமாக யாருக்கு பெருமை குணம் இருக்குமோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். அவர் தன்னுடைய உள்ளத்தில் தன்னை பற்றி பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார். ஜனங்களுடைய உள்ளத்தில் ஆக கேவலமாக மதிக்கப்படுவார். எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஹத்தா லஹு அஹ்வனு அலைஹிம் மின் கல்பி வஹின்ஸீர், நாய் பன்றியை விட கேவலமாக கருதப்படுவார். பெருமை குணம் இருக்கவே கூடாது. பெருமை எதற்கு சொல்வது? சத்தியத்தை ஏற்க மறுப்பது, பிற மனிதர்களை மற்ற ரகமாக பார்ப்பது. பொதுவான ஒரு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். எல்லா மனிதர்களையும் உயர்வாக நினைக்க வேண்டும், யாரையும் கேவலமா பார்க்க கூடாது. குல்லு தாலிக கான செய்யூஹு இந்த ரப்பிக்க மக்ரூஹா. இப்போது சொல்லப்பட்ட தவறுகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வெறுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. ஸாலிக மிம்மா அவ்ஹா இலைக ரப்புக மினல் ஹிக்மா. இவைகள் தான் இப்ப 25 விஷயம் வந்திருக்கு. இவைகள் அல்லாஹ்வுடைய ஞானம் நிறைந்த நபியே தாங்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்ட விஷயம். இதை சொல்லிவிட்டு இறுதியாகவும் சொல்கிறான், வலா தஜால் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். நீங்கள் அல்லாஹ்வோடு யாரையும் இணை கற்பிக்காதீர்கள். லாஸ்ட் முடிவும் இப்படித்தான் வருது. ஃபதுல்கா ஃபீ ஜஹன்னம மலூம மதுஹூரா. அப்படியானால் இறுதி முடிவு, இணை கற்பிப்பாளர்களுடைய இறுதி முடிவு நரகமாக ஆகிவிடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை, அதேபோல் உறவினர்களுக்கு செய்யக்கூடிய முறைகள், ஏழைகளிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான அம்சங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் வழிகாட்டுதல், இந்த அத்துணையிலும் நம்மை முன்மாதிரிகளாக வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தை வாஃபி நிஅமா வ இகாஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உண்மை முஃமின்களாக ஆக்கி அருள்வாயாக. உனது திருநாமத்தை சொல்லும் போது அச்சப்படக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. உன்னுடைய கலாம் ஷரீஃபை ஓதும் போது எங்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா சூழ்நிலையிலும் உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், தொழுகையை முறையோடு பேணுதலோடு தொழ கிருபை செய்வாயாக. நீ தந்ததை உனது பாதையிலே செலவு செய்ய கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், ஈமானுடைய இன்பத்தை சுவைக்க செய்வாயாக. உன் மீதும் உனது ஹபீப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த உலகத்திலே உள்ள யாவரை காட்டிலும் அதிகம் பிரியப்பட கிருபை செய்வாயாக. யாரை பிரியப்பட்டாலும் உனக்காக உனது பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே பிரியப்பட கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை மிக பெரும் அருளாக தந்திருக்கிறாய் ரஹ்மானே. அதற்கு மாற்றமான விஷயத்தை சிந்திப்பதை, நினைப்பதை, அதன்பால் செல்வதை, நெருப்பில் தூக்கி போடப்படுவதை போன்ற வெறுப்பை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நற்குணத்தை காட்டித் தருவாயாக. உன்னை தவிர நற்குணத்தை காட்டித் தருவார் யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை விட்டும் துர்குணங்களை அகற்றி விடுவாயாக. உன்னை தவிர துர்குணங்களை அகற்றுவார் யாரும் இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் பிறரை வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களை வழிகெடுப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. நாங்கள் பிறரை மடையர்களாக ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. பிறர் எங்களை மடையர்களாக ஆக்குவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தை சுன்னாவை எங்களுக்கு இயற்கையான பிரியமாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ்,
முழு மனித சமுதாயத்தின் மீதும் அன்பையும் நேசத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் முழு உலகிலும் அமைதியான நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பொருளாதார வீழ்ச்சியை விட்டு முழு உலகத்தையும் நீ காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் மனிதர்களுடைய பலகீனத்தின் காரணமாக உனக்கு மாற்றமான விஷயத்தை செயல்படுத்துவதன் காரணமாக முழு உலகமும் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்கொண்டிருக்கிறது ரஹ்மானே. இதற்கு யா அல்லாஹ் நீயே விடிவை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சட்டத்திட்டத்தை நீயே செயல்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துபாயிலும் யா அல்லாஹ் இன்ன பிற இதை சுற்றியுள்ள நாடுகளிலும் யா அல்லாஹ் நீயே பொருளாதாரத்திலே செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவச் செயலின் காரணமாக, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாவச் செயலின் காரணமாக நீ எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உபகாரங்களை எங்களை விட்டும் பறித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு உபகாரத்தை அதிகம் அதிகம் செய்து நன்றி செலுத்தக்கூடிய நன்றியார்களாக எங்களை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எல்லாருடைய தொழில்துறையிலும் யா அல்லாஹ் நீயே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய கடனை நீயே நிறைவேற்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் வட்டி கடனிலே சிக்கி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் அதிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்கை வானம் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே நீ எழுதிவிட்டாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் எந்த வகையான தங்குதடையும் இல்லாமல் நீயே ரிஸ்கை தாராளமாக கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இளைஞர்களுக்கு அவருடைய வேலையிலே யா அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தாபனத்திலும் யா அல்லாஹ் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய வருவாயை நீயே அதிகப்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் வேலை இழப்பை விட்டும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கொடுமையான வியாதியை விட்டும் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா வகையிலும் உன்னுடைய கருணை பார்வையால் யா அல்லாஹ் எங்களை பார்ப்பாயாக. உன்னுடைய பாதுகாப்பின் அரவணைப்பிலேயே எங்களை நீ வைத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ருடைய பாக்கியம், உம்ராவுடைய பாக்கியம், ஜியாராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையோடு செய்யக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாருடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தை விட்டும் சென்றார்களோ, யார் யாருடைய மூதாதையர்கள் உன்னளவில் வந்து சேர்ந்திருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் நீ மிகுந்த கிருபையுடனும் இரக்கத்துடன் நடப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய கபரை விஸ்தீர்ணப்படுத்தி ஒளிமயமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய கடைசி வரையும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நன்மையான விஷயங்களை எல்லாம் உங்களிடத்தில் கேட்டார்களோ அந்த நன்மையான விஷயங்களை எல்லாம் எங்களுடைய விஷயத்திலும் கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் கபூல் செய்வாயாக. எங்களுடைய மனைவியினுடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆசிரியர்கள், மாணவர்களுடைய விஷயத்தில் கபூல் செய்வாயாக. எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னவர்களுடைய விஷயத்தில் கபூல் செய்வாயாக. நாங்கள் யாருக்கெல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய விஷயத்தில் கபூல் செய்வாயாக. இவர்கள் அனைவருடைய முஸ்லிமான மூதாதையர்கள், சகோதர சகோதரிகள், ஜோடிகள், சந்ததிகள் யாவருடைய விஷயத்திலும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த தீமையான விஷயங்களை எல்லாம் விட்டு பாதுகாப்பு திட்டினார்களோ அவைகள் அத்துணையை விட்டு எங்களையும் பாதுகாப்பாயாக. உன்னிடத்தில் முறையிட்ட இந்த அத்துணை பேரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் இஹ்லாஸோடு செய்துள்ளதாக ஆக்குவாயாக. இப்போது துவா கேட்டதையும் அதற்கு ஆமீன் சொன்னதையும் யா அல்லாஹ் இஹ்லாஸோடு துவா கேட்ட ஆமீன் சொன்னவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி கொடுப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.